காலபுருஷ சக்கரத்தில் 8வது ராசியாக வலம் வரக்கூடிய கருந்தேலின் உருவத்தை ராசி சின்னமாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழப்பவாதிக, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறான்ப்பா அப்படின்னு, என்ன சொல்ல வராங்கன்னே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு மற்றவங்க உங்களை அடையாளப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு கோவக்காரங்களாக இருப்பீங்க. எப்படிங்க விருச்சிக ராசிக்காரங்க நாங்கள் சொல்கிறது நல்லவங்க தான், நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம், நீ அப்படி வெளிப்படையாக பேசிட்டு போ, ஏன் ஒளிவு முறையாக பேசுகிற, எனக்கு அப்படி பழக்கம் இல்லைப்பா, இதுதான் விருச்சிகம் அப்படின்னு சொல்லலாங்க. அது கருந்தேல் என்ன பண்ணும், பல கால்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இவங்க ஒரே சமயத்தில் பல வேலைகளை ஒரே இடத்துல செய்யக்கூடிய திறமை படைத்தவங்க. இவன் யார், முட்டாள் பீசுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செய்யக்கூடியவங்க. எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்யக்கூடியவங்க. எதையுமே அவன் கவனிக்கலப்பா, அவன்லாம் என்னப்பா அப்படின்னு யோசிப்பீங்க. அதுவும் பெண்களுக்கெல்லாம் இன்னும் அதுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. தெய்வங்களை மிரட்டி பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களை சொல்லலாம். அவ்வளவு அசாத்திய துணிச்சல் இவங்களுக்கு வருது. ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் இவங்களுக்கு அதிபதி. ரொம்ப வலிமையான கிரகங்க. எல்லாரும் நினைக்கிறது என்ன, நவ கிரகங்களில் சனி பகவான் தான் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படின்னு. சைலண்ட்டாக பயங்கரமான ஆள் இவங்க செவ்வாய் பகவான். ஸோ அவரை அதிபதியாக கொண்ட இவங்க, அதுக்கும் மேலே தேல் எங்கே இருக்கும், நின்று இடுக்கலையெல்லாம் மறைஞ்சிருக்கும், அந்த மாதிரி மறைஞ்சிருக்கக்கூடியவங்க. தேவைப்பட்டால் பட்டு படார்னு பேசிட்டு போவாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த தேல் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை குஞ்சு பொறிக்கக்கூடிய அந்த விஷயத்தை வயிறு வெடிச்சு தான் அந்த குஞ்சு பொறிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி குணம் படித்தவங்க. நிறைய இடத்துக்கு மற்றவங்க தேவைக்காக மட்டும்தான் இவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க. பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படி எதுவுமே நீங்கள் தடுக்கலைன்னா, என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிற்காலத்தில் நடக்க போகுது, இப்படி எல்லா சூட்சமும் தான் தெரியும். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனுஷ மக்கள் கண்டுபிடிச்சி ஏமாத்துறாங்க. அதெல்லாம் தப்புங்க, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது சிவபெருமான் கிட்ட இருந்து விநாயக பெருமானுக்கு கொடுக்கப்பட்டது. விநாயக பெருமான் 18 சித்தர்களுக்கு அருளியது. 18 சித்தர்களால் தான் எங்களை போன்ற ஆட்கள் அப்படியே பரவி உங்களுக்கு வழிகாட்ட நாங்கள் இருக்கோங்க. இந்த மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய சிறப்பு இருக்குது. உங்களுடைய சின்னம் தேல், அதனுடைய பண்பு எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். எல்லார்கிட்டையும் கவனமாக பழகுவீங்க. யார் எந்த விதத்தில் தாக்குனாலுமே பாதிப்பு ஏற்படாத மாதிரி தயார் நிலையில் இருந்துக்கோங்க. அப்படி இல்லைனா கூட இனிமேல் நீங்கள் தயாராக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. அது உங்களுடைய பிறவி குணம். விருச்சிகம் ஒருத்தரை நம்புச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கெட்டுச்சுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் நம்பினவங்க அது யாராக வேணால் இருக்கட்டும், பெற்றவங்க வரைக்கும் நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி யாருமே இல்லைங்க, இனியும் அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதை எதிர்பார்க்காதீங்க. எப்பேற்பட்ட ஆளாக வேணால் இருக்கட்டும், எத்தனை வருஷம் நம்ம கூட இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு வேலையை ஒப்படைச்சாலும் கூட நின்று அந்த சூப்பர்வைசிங் பண்ணுவாங்க இல்லையா, அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி உங்களை ஒருத்தவங்க ஏதாவது பண்ணால் கூட அதை திருப்பி தரக்கூடிய குணம் இருக்கும். ஆனால் சில காலங்களாக நீங்கள் அதையுமே தவிர்த்துக்கிட்டீங்க. இதில் மற்றவங்க எல்லாருக்கும் இவங்க தப்பாக தாங்க தெரிவாங்க. ஆனால் இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாது. குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. தனக்கு மட்டும் வேணுங்கிறத நினைக்கிறத விருச்சிகம் ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் என்ன நடக்க போகுதுங்க?
கடக ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. அதாவது சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் சுமார் 25 நாட்கள் இருந்து பலன் கொடுப்பாருங்க. பொதுவாக சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அதிபதிங்க. இது 12 ராசிகள்லையும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவில் சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு கொடுக்க போகும் நற்பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், இதை பற்றி பார்க்க போகிறேங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமையிறது. அதாவது இதுவரைக்கும் 8ல் இருந்தார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போ 9ஆம் இடத்துல வர்றாரு. அந்த சுக்கிரன் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா 7க்குரியவன், திருமணஸ்தானத்தோட அதிபதி, அதே சமயத்தில் விரயஸ்தானத்தின் அதிபதி இந்த சுக்கிர பகவான். இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. அப்போது கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் களத்திரக்காரக கிரகமான சுக்கிர 8ல் போய் மறைஞ்சாரு. அப்போது 7க்குரியவன் 8ல் போகும்போது என்னன்னா திருமணம் நடக்கலை. திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் இருந்துச்சு. ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத தன்மை, ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு, ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழ மாறப்போகுதுங்க. 7க்குரியவன் 9ல் போகிறாருங்க. அப்போ திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. டக்குன்னு நடக்கும். திருமண பேச்சுக்கள் முடியும். திடீர்னு வேற ஏதாவது ஃபிக்ஸ் ஆயிருங்க. திருமணம் நிச்சயிக்கப்படும். எல்லா விஷயத்துலையுமே அதாவது டக்குன்னு முடிஞ்சிடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திருமண ஏற்பாடுகள் அற்புதமாக நடக்கக்கூடிய, சுப காரியங்கள் நடக்கக்கூடிய, உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுக்கிர பயிற்சியாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையுங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில் சார்ந்த விஷயம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விஷயங்க, சமுதாயத்தின் மேல் நாட்டம் கிடைக்கக்கூடிய விஷயம். நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்களோ அவரை தீர்மானம் பண்ணக்கூடிய, நண்பர்களை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல அதிபதி பாக்கியஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்குங்க. அப்போது நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் படிக்கும்போது இருந்த நண்பர்கள் எப்படியோ விலகி போயிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த நண்பர்கள் மறுபடியும் ரீகனெக்ட் கிடைக்கக்கூடிய அம்சங்கள், அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலையோ இல்லை வேலையிலையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குங்க. ஒரு சிலர் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யணும், அதாவது தொழில் ஏதாவது ஒன்று செய்யணும், அதாவது கணவன் மனைவி சேர்ந்தாவது எப்படியாவது ஒரு தொழிலில் இது வரைக்கும் நம்ம வேலை பார்த்தது போதும், இனி ஒரு தொழில் நம்ம சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய காலம். அதற்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க. அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சியானது அமைய போகுதுங்க. கூட்டு தொழிலில் ஏற்கனவே இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்க 2வது திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம்ங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதுசாக கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட, மியூசிக் சம்மந்தப்பட்ட, எழுத்து, கதை, கட்டுரை இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்குங்க. ஸோ பொதுவாக கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுக்கிர பயிற்சியாக அமையுங்க. அதே சுக்கிரன் தாங்க 12க்குரியவர். குரு பகவான் 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்தை பார்க்குறதும் ஒரு நல்ல நிகழ்வு. அதே சமயத்தில் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்புங்க. அப்போ என்னன்னா 12 அப்படிங்கிறது வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அது அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க. ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கேன்,
அப்படின்னு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கேன், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு, அதை செயல்படுத்தலாமா? இந்த காலகட்டம் நிச்சயமாக 100% நீங்கள் செயல்படுத்தலாங்க. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வாயிலாக இந்த 25 நாட்களில் பயணம் மேற்கொள்கிறாருங்க. கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே நடக்குங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குழந்தைகளுடைய படிப்புக்காக அல்லது குழந்தைகளுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது இத்தனை நாள் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு தடைப்பட்டுக்கிட்டே இருந்த விஷயம், அதாவது சனியோட நட்சத்திரத்தனமான பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி யார் அப்படின்னா 3க்கும் 4க்கும் உரியவன். உங்களுடைய முயற்சி குறிக்கக்கூடியவர் சனி பகவான், சுகத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே பகவான் தாங்க. ஸோ அந்த நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ட்ராவல் கொடுக்குங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது ட்ராவல்ஸ், அதாவது தூரதேச பயணங்கள் போகலாங்க. அந்த வெளிநாடு போகிறது, நான் சொன்னேன் இல்லையா, வேலை பார்க்குறக்காக அந்த மாதிரி நிறையா இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாங்க. அடுத்தது வீடு வாங்கிறதுக்கான ஒப்பந்தங்கள் செய்யலாம். ஏன்னா 4ஆம் அதிபதியும். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்கள் மனசில் ஆழ் மனசில் அதிகமாக பதிங்க. இது வரைக்கும் வாடகை கொடுத்து பணத்தை வச்சு நம்ம ஒரு வீட்டை வாங்கி இருக்கலாமே, நம்ம வாடகை வீட்டிலேயே இருக்கமே, ஏன் நம்ம சொந்த வீடு வாங்கக்கூடாது அல்லது சொந்த வீட்டையாவது வாங்கி போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் உறுப்பினர்களோடு டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதற்கான காலகட்டம் ஏற்கனவே தேடிட்டு இருக்கேன், ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது, இந்த லொக்கேஷனில் வாங்கலாமா, அங்கே வாங்கலாமா, எங்கே செட்டில் ஆக போகிறோம் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் டெசிஷன் எடுப்பீங்க. இந்த இடத்துல தான் வாங்க போகிறோம், இதைத்தான் வாங்க போகிறோம், கட்டின வீட்டை தான் வாங்க போகிறோம், இல்லை அப்பார்ட்மெண்ட்டை வாங்க போகிறோம், இல்லை சொந்தமாக கட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுங்க. அல்லது குறைஞ்சபட்சம் வீடு ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமாவது நிச்சயமாக உங்கள் ஆள் மனசில் விதைக்கப்படும் இந்த காலகட்டத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. இந்த புதன் அப்படிங்கிறது ஆயில்யம், அதாவது ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய புதன் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. லாபத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா புதன் அப்படிங்கிறது 11க்குரியவன், 8க்குரியவன், வழிகளை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுங்க. அப்போது திடீர் லாபம், இன்ப அதிர்ச்சின்னு நான் சொல்லுவேங்க, திடீர் லாபம் கிடைக்கும். போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா லாபம் அதிகமாக இருக்கும், வியாபாரத்தில் இருக்கும். எதனால்? தன்னோட அறிவால், புக்தியால். ஏன்னா சுக்கிரன் புதன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டங்க. நல்ல அறிவார்ந்த சிந்தனைகளை குறிக்கும். எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற அமைப்பு அப்போ வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த அக்கௌண்ட் ஆடிட்டிங் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள், அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் திறம்பட இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குணத்தில் கண்ணன், ஆன்மீகத்தில் சிவபெருமான், வீரியம் மற்றும் போராட்டத்தில் நீதியை நிலைநாட்டுறதுல முருகப்பெருமான், கடுமையை காட்டுறதிலும் பழிவாங்கக்கூடிய மனமும் பாதுகாப்பும் தரக்கூடிய காளியம்மன், விஸ்வாசம், அர்ப்பணிப்பு, மன வலிமையை கம்பேர் பண்ண ஆஞ்சநேய பெருமான், அன்பு, பாசம், செல்வ வளத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி பார்வதி தேவி. யாரை சொல்லிக்கிட்டு இருக்கமா நீயே, இதெல்லாம் பொருத்தமானது
யாரு? காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வலம் வரக்கூடிய அங்காரகனான, அதாவது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய பூமாதேவியால் வளர்க்கப்பட்ட செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிகம் அப்படின்னாவே யாருக்குமே பிடிக்காது, முதல் பாயிண்ட். ஆனால் அதை பற்றி யாருமே இவங்க கவலைப்படவே மாட்டாங்க. அட போடா, உனக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்னப்பா, நான் அப்படி தான் இருப்பேன், நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் உண்மையை தான் பேசுவேன், எனக்கு இப்படியெல்லாம் ஜால்ரா அடித்து பேசுகிற பழப்பு தெரியாது, இப்படி என்கிட்ட வர்றவன் எல்லாமே உண்மையை பேசுகிறோம், இது சத்தமாக பேசினா தப்பு, இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் பஞ்சபூத தத்துவத்தில் இவங்க நெருப்பு மாதிரிங்க. பேசினாலே நீர் தத்துவத்தை சேர்ந்தவங்க, ஜலராசி. அவங்களுக்கு சிந்தனை பார்த்தா ஒருமுகமாகவே இருக்காது, அப்படி ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். ராசின்னு பார்த்தா பெண் ராசி நாங்கள் சொல்லுவோம். கோபத்தத்துவம்லாம் பார்த்தா ரொம்ப கடுமையானவங்க தான். ஆனால் எல்லாத்தையுமே உண்மை நேர்மைன்னு கண்டிப்பாக இருக்குங்க. கோடி ரூபாய் தர்றேன்ப்பா, இதை பண்ணிட்டு போயேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறதுனால அதை நீயே வச்சுக்கோ, இந்த கூலை கும்பிடு போடுற வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நீ போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, இப்படி தடாலடியாக பேசக்கூடியவங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி தூக்கி கொடுக்கறதுல மகாபாரத கண்ணனை நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். ஏன்னு கேட்குறீங்களா? விஸ்வாசம், தியாகம், தைரியமாக இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி தனக்கு ஒருத்தவங்க துரோகம் செஞ்சுட்டா மன்னிக்கவே மாட்டாங்க, ஆனால் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு உசுரையும் கொடுப்பாங்க, நீதிக்காக கடைசி வரைக்கும் போராடுவாங்க, தனக்கான உரிமையாகவே இறுதி வரைக்கும் தேடக்கூடியவங்க. பாசம், அன்பு, அழகு, செல்வ வளம் எல்லாமே குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் தரக்கூடியவங்க விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்க இவங்க. ஏன்னா போராளி, தளபதித்துவத்துக்கு உரித்தானவங்க இவங்க. ஒருத்தவங்க முன்னாடி நின்றுட்டாங்க அப்படின்னா மற்ற விஷயத்த அழகாக செஞ்சு முடிச்சிருவாங்க. தன்னோட சொந்த வேலையை கூட, தன்னோட சொந்த விருப்பங்களை கூட விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக பொது நலத்துக்காக பாடுபட்டு வைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி யாருக்குமே ஏங்க பிடிக்க மாட்டேங்குது? உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாங்க, பொதுவாக யோசிக்கிறாங்க, பொதுவாக நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் விருச்சிகத்தை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது? கலியுகத்தில் வாழ்கிறோம். உண்மையை பேசினாங்க, உண்மையை பேசினவங்க உருப்பட முடியுமா? முடியாது இல்லையா? அதனாலேயே விருச்சிகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய இடங்களில் பகையாளிகளாக நிற்கிறாங்க. நிறையலாம் சொல்ல முடியாதுங்க, ஒட்டுமொத்த உலகமே எதிராக தான் நிற்குதுன்னு சொல்லிட்டு போகலாம். ஒருத்தர் வாய் கூட, ஏன் இவங்க பெற்றவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுவா வீட்டில் இதுதான் தெண்டமாக இருக்குது, இதுதான் அப்படின்ட்டு வாய் பேசுவாங்க. அது விருச்சிக ராசி பெண்களுக்கெல்லாம் இன்னும் ஓவராக பேசி கொடுப்பாங்க. விருச்சிக ராசி புகுந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில தான் இருப்பீங்க. ஆண்களும் அதே மாதிரி தாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். பெண்களை விட பாதிப்பு இவங்க பார்ப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்துல எப்படியாச்சும் ஒன்று ஒழிச்சு காட்டி நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க. நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏன் போய் வாங்குறீங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. அது உத்தியோகப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னாடி பின்னாடி பேசுகிறாங்க, மேலதிகாரிகள் கிட்ட போட்டு கொடுக்கறது, நிர்வாகத்துக்கிட்ட போட்டு கொடுக்கறது, எப்படியாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தொடர்ந்து சங்கடத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உண்மையாக உழைப்ப மாடு மாதிரி உழைப்பாங்க. ஆனால் அதுக்கு மொத்த கிரெடிட் பார்த்தீங்கன்னா மேலதிகாரி கூட வேலை பார்க்குறவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு இன்னொரு விஷயம், நடிக்க தெரியாதில்ல, நான் செஞ்ச வேலையை வெளிப்படுத்த தெரியறதில்ல. இதை சின்னதாக ஒரு கல்லடி நகர்த்திட்டு பாறையே நகருதுன்னு சொல்லக்கூடிய அந்த பொய்யெல்லாம் இவங்களுக்கு வராதுங்க. பாறை அளவுக்கு விஷயத்தை செஞ்சுட்டு கூட சின்ன கல்லை நகர்த்தின கூட வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க, புரியுதுங்களா? என்னத்துக்கு அதை போய் சொல்லிக்கிட்டு, நான் தான் செஞ்சேன், அதுக்கான பலனை நான் அனுபவிச்சுட்டு போகாமல் இப்படி இருந்தால் எங்கங்க பிழைக்கிறது? இன்றைக்கும்
விருச்சிக ராசி இப்போ யோசிப்பாங்க, எங்களை பற்றி நல்லாதாம்மா தெரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு. எதனால், ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக நடக்குங்க. சுக்கிர பகவானினோட பயிற்சியோட காரணமாக உங்களோட ஜாதகத்தில் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்குங்க. அந்த மாற்றங்கள் ஏற்றத்தையும் ஒரு சில இரக்கத்தையும் தரப்போகுதுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிறைய இடங்களில் அலட்சியமாக கைவிட்டுறீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. பதவி, பட்டம், பேர், புகழ்னு நீங்கள் தேடி போகாமையே உங்களை தேடி வரக்கூடிய நேரம் இதுங்க. ஒரு 2-3 மாதமாக பொருளாதாரத்தில் ரொம்ப டவுனுக்கு போயிட்டீங்க. ஆனால் இனி ஏற்றத்தை மட்டும்தாங்க சந்திக்க போகிறீங்க. இது வரைக்கும் இருந்த கஷ்டத்தில் இருந்து எல்லாமே நீங்கள் வெளிவர போகிறீங்க. இத்தனை நாளாக இருந்த கஷ்டத்துலேருந்து வெளிவர போகிறீங்க. உங்களை விட்டுட்டு போனவங்க எல்லாருமே தேடி வரக்கூடிய நேரம்ங்க. இனி ஏற்றத்தை மட்டும்தாங்க பார்க்க போகிறீங்க. புரியுதுங்களா? ஏன்னா செல்வ வளத்துக்கு அதிபதினா சுக்கிர பகவானினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகம். ஒரு மனுஷன் நல்லா இருக்கானா, நிம்மதியாக இருக்கானா, நல்ல காரு பங்களான்னு சந்தோஷமாக இருக்கானா, அவன் போகிற இடம் ஃபுல்லாக சந்தோஷம் ததும்பு தான். அதுக்கு காரணக்கர்த்தாவாக சுக்கிர பகவான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க விருச்சிகத்துக்கு அமைய போகுது. புரியுதுங்களா? அது என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேங்க.